லட்சுமி ராமநாதன் தம்பதிக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. மூத்தவன் பேர் மோகன், 2வது உள்ளவன் பேர் ராஜு. மோகனும் ராஜுவும் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க. லட்சுமி அம்மா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண நினச்சி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. மோகனுக்கு பூஜாவையும் ராஜுவுக்கு ஷர்மிளாவையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அத்தை, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதனால் இங்கே இருக்கிற சமையல் காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிடுதேன் அத்தை. நீங்கள் ஒன்றுமே தலையிட வேண்டாம் அத்தை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானே பார்த்துக்கிடுறேன் அத்தை. அம்மாடி மருமகளே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீனே இந்த வீட்டோட சமையல் காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோமா. ஒரு நாள் சின்ன மருமக ஷர்மிளா சமையல் கட்டு பக்கமாக போயிட்டு இருந்தா. என்னம்மா ஷர்மிளா, இந்த பக்கமாக வந்திருக்க? சாப்பாடு எதுவும் உனக்கு வேணுமா? ஆனால் இன்றைக்கி வச்ச சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி வெயிட் பண்ணு, நான் வேணால் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு மருமக சொன்னான். ஐயோ, சாப்பாடு கேட்கறதுக்காக வரலக்கா. இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை. நாளைக்கு இந்த சாப்பாடு பண்ணாதீங்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லதுக்கு தான்க்கா வந்தேன். இங்கே பாரு ஷர்மிளா, இங்கே நான் என்ன சாப்பாடு செய்கிறேனோ அதை சாப்பிட்டு பழகிக்கோ. ஏன்னா சமையல் ஃபுல்லாகவே நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால் நீ என்கிட்ட இந்த சாப்பாடு வேண்டாம் அந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லாத. இது என்னக்கா நியாயம்? நானும் இந்த வீட்டில் ஒரு மருமக தானே. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல, வேறு சாப்பாடு பண்ணலாமான்னு யோசிக்க கூட எனக்கு உரிமை கிடையாதா? சரி அக்கா, நான் இதை பற்றி அத்தைக்கிட்ட என்னன்னு பேசிக்கிட்டு. சரிம்மா ஷர்மிளா, போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் இந்த வீட்டை பொறுத்தவரையில் நான் என்ன சமையல் பண்ணுறதோ அதை சாப்பிட்டு தான் நீங்களாம் இருந்து ஆகணும் அப்படின்னு மருமக பூஜா சொன்னதும் ஷர்மிளாவுக்கு ரொம்ப கோபம் வந்து 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை, இன்னைக்கு சமையல் அறையில் எனக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லி நான் அக்கா கிட்ட சொல்லும்போது அவங்க இதைத்தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அத்தை. சமையல் அறையில் நடந்த சண்டை எல்லாத்தையும் ஷர்மிளா போய் அத்தை கிட்ட போய் சொல்லுவா. மறுபடியும் சமையல் அறையில் அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே அவங்க சண்டை போயிட்டு இருந்துச்சு. என்ன இவங்க 2 பேரும் இப்படி டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்காங்க? என்ன செய்யனே தெரியலையே. 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கிடலாமா அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அத்தை, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த சமையல் காரியம் வீட்டு காரியம் எல்லாமே மருமகளான நானே பார்த்துக்கிடுறேன்ட்டு. ஆனால் இவள் என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறா. அதை எதுக்கு பண்ணினீங்க, இது எதுக்கு பண்ணினீங்கன்னு ரொம்ப கொஸ்டின் கேட்குறேன். அடுத்த நாளும் ஷர்மிளாவும் பூஜாவும் சமையல் அறையில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத லட்சுமி அம்மா பார்த்து ரொம்ப கவலையோடு பார்த்தாங்க. மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படி தான் இவங்க சண்டையை தீர்த்து வைக்கனே தெரியலை. இதை பாரு ஷர்மிளா, உனக்கு தான் அந்த பக்கம் ஒரு அடுப்பு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி எதுக்கு இந்த பக்கமே நீ கை வச்சு என்னோட அடுப்பு பக்கமே வார அப்படின்னு பூஜா ஷர்மிளாவை திட்டிட்டு இருக்கும்போது ராஜுவும் மோகனும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நீங்கள் எல்லோரும் எப்போ வந்தீங்க? அப்புறம் எல்லோரும் ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியல, நான் ஒன்றும் இப்படி சண்டை போடலை. அவங்க தான் அந்த அடுப்பு ஒரு பக்கம் நீங்களும் ஒரு பக்கம் நானும் சமையல் பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னு 2வது மருமகளான ஷர்மிளா மோகனையும் ராஜுவும் பார்த்து அதிர்ச்சியில் சொன்னான். ஏம்மா இப்படி சண்டை போடுறீங்க? 2 பேரும் இப்படி சண்டை போட்டு மோகனுக்கும் ராஜுவுக்கும் தெரியாத விஷயத்த நாங்கள் சண்டை போடுறோங்க பேரில் காட்டி கொடுத்துட்டீங்களம்மா அப்படின்னு லட்சுமி அம்மா ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க. எதுக்காகம்மா நீங்கள் கூட எங்ககிட்ட இதை சொல்லலை? இப்படி பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு அப்போவே அவங்ககிட்ட பேசியிருப்போமேம்மா. இப்படி விட்டுட்டீங்களாம்மா அப்படின்னு மோகன் லட்சுமி அம்மா மேலே கோபத்தோடு பேசினான். அவங்க 2 பேரோட சண்டை சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடும்னு நினச்சேம்மா. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க கொண்டு போவாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னாங்க. நீங்கள் எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இவங்க 2 பேருமே எங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி தான் சால்வ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு சண்டையா? எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மோகன் மெதுவாக நடந்து போய் பூஜா கிட்ட போனான். எதுக்காக பூஜா இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கிற?
உனக்கு சமையல் காரியத்தை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அவள் வேண்டான்னு சொல்கிறத சரி ஓகேம்மா வேண்டான்னு சொல்லி விட்டுரு. அப்படி இல்லைன்னா அவளையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு பண்ணு. 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் முடியாது. நான் ஊருக்குள்ளே வேற ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் நம்ம தனியாக இருந்துக்கிடலாம். நீங்கள் என்னோட வந்துருங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். அப்படின்னு பூஜா சொன்னதை கேட்டு மோகனுக்கு ரொம்ப கோபம் வந்து, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா நீ வெளியே போ. என்ன எதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிற? சரி ஓகே, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க, நிம்மதியாக இருங்க. நான் இல்லைனா தானே உங்களுக்கு எல்லாம் நிம்மதி. நான் இப்போவே போகிறேன் எங்கள் வீட்டுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அப்பா, என்னால் இனி அங்கே இருக்க முடியாது. நான் ஆசைப்பட்டது கூட அங்கே என்னை செய்ய விட மாட்டுக்காங்க. அப்புறமா எனக்கு அந்த மோகன் வேண்டாம். அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு நான் வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டுறேன்ப்பா. என்னம்மா பேசுற நீ? விவாகரத்துங்க வேற மாப்பிள்ளைங்க எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர? அங்க என்ன நடந்துச்சுங்கிறத முழுசா என்கிட்ட சொல்லு. அப்படின்னு ஒன்றுமே புரியாத நிலைமையில இருந்த பூஜாவோட அப்பா சொன்னார். அங்கே நடந்த எல்லாத்தையுமே பூஜா ஒன்று விடாமல் அப்பா கிட்ட சொன்னான். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நான் உனக்கு மோகனோட விவாகரத்து பண்ணி வச்சுட்டு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். ஆனா அந்த மாப்பிள்ளையும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க சொல்லுவியா? எல்லா முடிவுகளையும் ஒரே மாதிரி எடுக்க முடியாது. வாழ்க்கையில சில முடிவுகளை யோசித்து தான் எடுக்கணும். போ, உன்னோட அந்த வீட்டுக்கு தான் நீ இருக்க வேண்டிய வீடு. அப்படின்னு பூஜாவோட அப்பா கொடுத்த அட்வைஸில் பூஜா மறுபடியும் மோகனோட வாழறதுக்காக மோகன் வீட்டுக்கே போயிட்டா. பூஜா அவளோட அப்பா சொன்ன எல்லாத்தையும் லட்சுமி அம்மா கிட்ட வந்து சொல்லி மன்னிப்பும் கேட்டு அதே வீட்டில் இருந்தா. எப்பவும் போல் அந்த குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மாமியார் மருமகள் கதைகள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.